4 அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. கணவனை கொல்வதற்காக மனைவி போடும் திட்டம். மண்டையில 2 போடு நல்லா அழுத்தி போடணும். வெளியான ரகசிய போன் கால் ரெக்கார்டிங். மனைவி தான் உங்களை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. பக்காவா பிளான். வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு நிறைய லெட்டர்ஸ் வருது, நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, நிறைய பேர் நேரடியா வந்து எங்களை சந்திக்கிறாங்க. ஒரு ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தர் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஹலோ, எப்படிமா இருக்கியா? என்ன ப்ராப்ளம்? அதான் என்ன செய்ய போறேன்னு சொல்லு. நீ எவ்வளவு அவ்வளவுதான். தலைமலை போட்டு விடுவா. நீ செய்டானா செய்தியா செய்யலையா? செய்யலாம் விட்டுரு. வாரத்துல 2 நாள் போவோம், 3 நாள் வீட்டுல வந்து எப்படி பண்ணுவ? வீட்டுல வந்து பக்கத்துல வீடு இருக்கு, ஊர் இல்ல. நல்லா தூங்குற டைம் அம்மிகள் இருக்கு, தூக்கி தலையில போட்டா நெசிங் போட்டாங்க, மூடி போச்சுட்டாங்க. அதுல ஜெயிலுக்கு போவா? ஏய், அதுக்குதான் நைட்டு அது நான் சொன்ன மாதிரி முதல்ல இங்க பண்ணணும், ஜெயிலுக்கு போனா வந்து எல்லாம் இது பண்ணுவாங்க காசு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன மிஞ்சி போனா ஒரு 4 நாள் 5 நாள் தான் பண்டை கட்டி கீழே வர போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுக்காரு. ஜெயில 4 நாள் இருக்க மாட்டியா? தனி ரூம் பைசா கொடுக்குறேன். இந்த ஆடியோ அனுப்பினவரை இப்போ நம்ம கூப்பிட்டு பேச போறோம். என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்ல போறாரு. என் பேர் உமாபதி. என் மனைவி பேர் வந்து செல்வி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? சென்னை தான். சென்னை. பூர்வீகம் எல்லாம் ஃபுல்லாக துரான்பீர் மதிசினார் தான். எனக்கு கல்யாணம் 24 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தைங்க பிறந்து நல்லா தான் வாழ்க்கை போயிடுது. கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி இடையில பிரச்சனை இருந்தது, ஒரு சண்டை தகராறு அப்படின்னு நடந்தது. எதனால சண்டை தகராறு? சும்மா ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனை, கோச்சிக்குவா, நான் கொஞ்சம் கோச்சிக்குவேன், அவள் கொஞ்சம் கோச்சிக்குவா, போயிடுவா, நானும் போய் கூப்பிடுவேன், அவங்க வந்துடுவா, நான் போய் கூப்பிட்டோன்னு வந்துடுவா. இது தொடர் கதையாக இருந்தது, அப்படியே இருந்து. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே அப்பப்போ சண்டை வரும்னு சொல்லி, எந்த விஷயத்துல நார்மலி நீங்க சண்டை போடுவீங்க? ஒண்ணுமே கிடையாதுமா. ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி அப்பப்போ வீடு விட்டு போறாங்களே. குழந்தைங்களை குளிப்பாட்டல, குழந்தைங்களை இது பண்ணல, சின்ன சின்ன விஷயம். அவன் வெறும் ஒன்றும் சந்தேகமோ எதுவுமோ, நான் அவன் மேல சந்தேகப்படுறது இல்லை, அவன் என் மேல சந்தேகம் இது வரைக்கும் கிடையாது. குடி பழக்கம் உங்களுக்கு இருக்கா? சிகரெட் பிடிப்பேம்மா, சிகரெட் பிடிப்பேன். ஒரு சிகரெட் மட்டும் தானே இல்ல தண்ணி அடிப்பேன்? அடிப்பீங்க? அடிப்பேன். ரெகுலராக கிடையாது, டெய்லி குடிச்சுதான் வாழ்க்கைலாம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு சாவு போனால் ஃப்ரெண்டும் கூட அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் ரெகுலராக எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு 7 வருஷத்துக்கு மேலே லட்சுமிபுரத்தில் வீடு சொல்ல ஃப்ரெண்டு மூலிமா என் பெரிய பொண்ணை வந்து கேட்டாங்க. அப்போ அவளுக்கு 17 வயசு தான். நான் சொன்னேன், வேணாம்மா 17 வயசு தான் ஆச்சு, 18 வயசு ஆகட்டும் சொன்னேன். இல்லைங்க, முதல்ல வந்து கேட்குறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். இல்லைம்மா இப்போ கையில் காசு இல்லையம்மா. என்ன அப்பப்போ நான் வேணா ஃப்ரெண்டு என் கூட வச்சுருக்க பையனுடைய சித்தப்பா வந்து ஃபைனான்ஸ் வருவார், நான் வேணா 5 பைசா இன்ட்ரெஸ்ட் என் மேலே வாங்கி தரேன். சரி வாங்கி தரேன். எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுது. இவங்க நான் மனைவி முதல் சண்டை போட்டு போக சொல்லி வந்து மகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லிக்கிறேன் மயிலாப்பூரில். அப்போ சண்டை சொல்ல நான் நேராக கடையில் அவங்க அம்மா கடையில் உட்காந்தேன். என்ன செல்வி, பையனை பார்க்கணும், நீ என்கிட்ட என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட வரேன், என் ஃபோனை வீடு அதே வீடு தான் நான் இருக்கேன், நானும் காலி பண்ணி என்கிட்ட வந்து நீ ஏன் பாலா கிட்ட போனேன்னு நான் இவ்வளோ கேட்ட சொல்லுவேன். என் மாமியார் என்ன ஒரு அசிங்கமான தலைவிடோட வந்தேன், நான் அவ்வளோ பெருசாக ஒன்று நான் கேட்டேன். உடனே இளநீ கொலையை தூக்கி தலைமையிலே போட்டாங்க என்கிட்ட, என் தலைமையில. யாரு? மாமியார் ரோட்டில். எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. பொம்பளையாக இருக்கிற ஒன்று அடிக்கக்கூடாது, அடிச்சனால ரொம்ப டென்ஷனாக என்ன செய்யுதுன்னு ரொம்ப யோசனை பண்ணி மூளையை நல்லா பிழிஞ்சு மனித கழிவை மட்டும் என்னுடைய மனித கழிவை மட்டும் எடுத்துமே கரைச்சி எடுத்துமே அவன் தலைமையில ஊற்றிட்டேன், கட்ட வாசல்லையே. அவ்வளோ வெறுப்பேன் நான், அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுகிறேன். அது தப்பு தானேங்க. நான் தப்பு பண்ண கடவுள் தண்டனை கொடுக்கட்டுமா? ஊற்றிட்டேன்.
ஊற்றிட்டு வந்துட்டேன். 4 பேர், அவங்க 2 பொண்ணு, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, இந்த அம்மா கூட இன்னொரு பொண்ணு, எல்லாம் கிளம்பி பாருங்க, வந்து என்னவா இருந்தாலும் லேடிஸ், அது நீங்க செஞ்சது பெரிய தப்பு தப்பு தான். தான். நான் உணர்றேன் தப்பு தான். தப்பு பண்ணிட்டேன். இவங்க வந்தாங்க, எனக்கு மிளகா தூள் தடவி மூஞ்சில் அடிச்சு, எனக்கு யாராக்கி உருட்டுக்காட்டில் ஒரு 1000 அடி 100 அடி மேலே அச்சாவோ. நான் வாங்க கம்முன்னு இருந்தேன். அடி எவ்வளோ வேணா அடி. அவன் மச்சிஞ்சு உருட்டு கட்டி வாங்கலாம். ஏய், அவன் பொண்டாட்டி அவன் கூட படுத்துவோம், என்னை அடிக்கிறா, தப்பான நீ அடிச்சுனா வேறு மாதிரி ஆகிடுவேன். அவர்கிட்ட அடிச்சு 4 பேர் ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஏற்ற முடியல. அப்புறம் ஃப்ரெண்டுங்களாம் ஓடியாந்து பூச்சி காப்பாற்றிட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அப்பவும் நான் தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். இது போலீஸுக்கு இப்போ இன்ஃபார்ம் ஆகி ஃபோன் போயிடுச்சு. போலீஸ் வந்து இங்கே விசாரிச்சுட்டு போயிடுது. இவங்கள பிடிச்சி நான் தான் கொடுக்குறேன். மறுநாள் இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு போய் தான் சொன்னேன். இவங்க வந்து இப்போ இன்ஸ்பெக்டரை பார்த்து இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சு, அதனால தான் வந்து ஆச்சுன்னு. இன்ஸ்பெக்டர் நீ சொல்கிற வரைக்கும் வெளில இருக்க மாட்டா சொல்லிட்டு என்கிட்ட உண்மையாக வாங்குற வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை சார், ஆமாம் சார், நான் தான் பண்ணேன் சார், ஏன்டா இது பண்ணிவிட்டு அடிச்சுட்டு நீயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுதான் சரி போ, மறுபடியும் அவங்கள வர வச்சு பேசி இனிமேல் உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு போல் சொல்ல எனக்கு என் மனைவி சம்மந்தம். அப்போ மருதீஸ்வரர் கோயிலில் என்ன செஞ்சா, இவங்க ஆரம்பத்திலே வெறும் தாலி மட்டும் கயிறில் வெறும் தாலி ஏதி கொடுத்துட்டு வெளில வந்தோன்னா இந்தா அவன் தாலி சொல்லிட்டு கயிற்று கையில் கொடுத்தா, கீழே போட்டு போயிட்டா. அப்போ இதெல்லாம் எனக்கு இந்த 2 வருஷமாக செம்மஞ்சேரியில் சொல்லி எனக்கு சுத்தமாக மெயின்டே இல்லை. நானாகவே இல்லை. அங்கே ஏதாச்சும் ஒருத்தர் வந்து அடிக்கிறது, வண்டிக்கு போனால் அடிக்கிறது, இல்லை வீட்லேயே குமிங்க இப்படி உட்காருது அப்படின்னு. இந்த 2 வருஷத்தில் 2 ட்ரிப்பு தான் நான் முடியும். ஒரு ட்ரிப்பு சின்ன பொண்ணு மொட்டை வயசு விட்டா, பையன் இறந்து ஒரு வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரிப்பு தான் முடிவு வெட்டினேன். மற்ற நாள் அப்படியே தான் இருந்தேன். புரியல இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு புரியாமல் சொல்ல. இப்போ இதெல்லாம் இந்த மன ஊருக்கு போன அப்புறம் தான் எனக்கு ஒன்று ஒன்றா நினைவுக்கு வருது. கலைஞரில் போயிட்டு அவர் ட்ரிப்பு சண்டை போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் நீங்க சொன்னீங்களே அப்பப்போ சண்டை போட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் மறந்து விடுவாங்கன்னு சொல்லி மறுபடியும் போய் சண்டை போட்டு மறுபடியும் போய் கூப்பிட்டா மறுபடியும் வந்துட்டு. அப்போ வந்து ஒரு கருப்பு கயிறு ஒன்று பச்சை கலர் தாய்த்து ஒன்று கட்டியிருந்தான். சரி, 2015 என்ன ஆச்சு? 14/8 வெள்ளிக்கிழமை மாதம் 2015 அன்றைக்கி மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். இல்லை சேரில் உட்கார வச்சு நான் கீழே உட்காந்துன்னு கேட்டேன், அம்மா செல்லுமா கோச்சிக்காத நான் கேட்குறேன்னு, இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்கிட்ட போய் சொல்லாதம்மா உண்மையை சொல்லுவேன். என்ன இந்த மாதிரி முதல் கம்பெனிக்கு போனேன், ஒரு மருந்து கம்பெனிக்கு கலைஞர் வேலைக்கு போக சொல்லலாம். அந்த கம்பெனியில் நீ ஒருத்த கூட படுத்துச்சியாம கேமராவில் மாட்டிக்கிட்டேம்மா வேலையை விட்டுட்டாங்கம்மான்னு கேட்டிருப்பேன். ஆமாங்க உண்மைதாங்க. நானும் சசிபாவும் மலைக்கு போயிட்ட பிறகு அவனை வீட்டுக்கே கூப்பிட்டேம்மா ஃபோன் பண்ணி மீன் வாங்கிட்டு வந்துட்டு எங்களை வழி அனுப்பிச்சிட்டு கேட்டேன் நான். ஆமாங்க ஒரு நைட்டு காலைல உங்களை அனுப்பிச்சிட்டு தான் மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு 4வது பாட்டில் 4 வருஷம் ஃபோன் பண்ணி பிடிசியில் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அந்த நைட்டு இருந்தான், சாயந்தரம் வரைக்கும் இருந்தான். சாயந்தரமாக தான் போனான். இந்த மாதிரி 2 பொண்ணு வயசுக்கு அந்த பொண்ணு வச்சுன்னு இந்த மாதிரி பண்ணிடுறியாம்மா மலைக்கு போய்க்கிறேம்மா, அப்போ ஒரு சொன்ன புள்ளைய மலைக்கு போயிடறமா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்டு அழுத தாங்க முடியல என்னால். அடிக்கவே இல்லை, அப்போ கூட அடிக்கல. அப்புறம் 8 மணிக்கு சின்ன பொண்ணு வந்தது. சின்ன பொண்ணு வர சொல்லி கேட்டேன், எனக்கு தெரியாது அவனில் கை வைக்காத, நான் தப்பு இல்லை அவள் தான் தப்பு சொல்லிட்டு அது போயிடுச்சு, அடிக்க முடியல. இப்போ பெரியவ குடும்பத்தோட நைட்டு போய் கோயிலில் தங்கிட்டு மறுநாள் வந்தாங்க சனிக்கிழமை. அவளை கேட்டேன் யார் வந்தது வீட்டுக்கு, அப்பா சசி, நானும் தம்பி மலை போய். எனக்கு தெரியா இல்லவே இல்லை, அடிச்சிட்டேன். யார் அடிச்சீங்க? பெரிய பொண்ணு அடித்தேன், ரத்த காயப்பட்டுச்சு. உடனே மேலே வந்து ஐயோ அடிக்காத தப்பு பண்ண நான் தான், இல்லடி அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதோட அவள் போயிட்டான். ஆகஸ்ட் 15 இது. அன்றைக்கி வேலைக்கு கிளம்புனா வேண்டாம் போகாத வீட்டில் இருன்னு சொல்லிட்டேன். கேட்டேன், ஏம்மா இதுவே உனக்கு நியாயமாக இருக்குதாம்மா? இல்லைங்க தப்பு தாங்க, நான் 4 மாதம் பழக்கு
அதோட நான் விட்டுட்டு வேணாம்னு சொல்லி விட்டுட்டேங்க அப்படின்னு நான் திருந்திட்டேங்க, எந்த தப்பும் பண்ணலைங்க அப்படின்னு சொன்னான். 16ஆம் தேதி வேலைக்கு போனவ தான் வீடு வந்து சேரல. வேலைக்கு போன பொண்ணு வீடு வந்து, சின்ன பொண்ணு வீடு வந்து சேரல. 2 பேரும் காணோம். போலீஸ் ஸ்டேஷன் எதனா வழிப்பறி வந்துச்சா, எதனா கற்றுப்பிள்ளை 108 சொந்தக்காரங்க வீடு, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, ஆடா பாவி என் பொண்ணை ஆச்சு தெத்திட்டியாடா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு வேறு வழியே தெரில, நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. அடிக்கல கொள்ளல, ஒரு அடி கூட அடிக்கல. இன்னி வரைக்கும் அவளை கை நீட்டு ஒரு அடி கூட அடிக்கல. அவள் தப்பு பண்ண அவளை ஒத்துக்கிற ஒரு அடி கூட அடிக்கல அவளை. ஆனால் பரவாயில்ல காணாம போயிட்டான். ஆனால் தேடாதல பெரிய பொண்ணு இப்படியே சொந்தக்காரங்க கூட நாகப்பட்டினத்துல 25 கிலோமீட்ரு. எனக்கு அப்புறம் பெரிய பொண்ணு போய் கேட்டாக்கா சத்தியமாக எனக்கு தெரியும், புள்ள மேலே சத்தியமாக எனக்கு தெரியாது. சரி அப்புறம் கூட போயிட்டேம்மா, ஃப்ரெண்டு கேட்டுக்கிறான் என் பெரிய பொண்ணுக்கிட்ட, உங்கள் அப்பா ஓவராக குடிச்சிட்டு தூக்கு மாடி போய் செத்தா சாப்பிட்டான், செத்தா தான் இருக்கும், ஏதாச்சும் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சியாக தேடி கீடி எல்லாம் பண்ணும். அப்போது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, சாமி இந்த மாதிரி ஏடாகுடமாக தப்பு பண்ணின்னுக்கிறா, இதனால பிற மனைவி மேலே ஒரு குற்றச்சாட்டு, இதை மாதிரி ஒரு ஆள் வீட்டுக்கு வரான், உன் பொண்ணு வீட்டுக்கு தான் வரான், பொண்ணு அவனை அப்பான்னு சொல்லுது, கால் தாங்கி வரான் 2 வீலரில், பொண்ணு வீட்டில் அவங்க உங்கள் சம்மந்திலாம் கூட அந்த ஆள் மேலே ரொம்ப மரியாதை, பொண்ணு அப்பான்னு தான் கூப்பிடுது, வாசப்பான்னு தான் கூப்பிடுது. அப்படி சொன்னா வாசுன்ற பேரில் நமக்கு யாரும் தெரியாத. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய பொண்ணுக்கு. ஆனால் அந்த கல்யாணம் ஆன பொண்ணு உங்கள் மனைவியோட இந்த கள்ளக்காதலுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. உண்மை எல்லாமே தெரியும் அந்த பொண்ணுக்கு. அவங்க வந்து படுக்கிறது அவங்க வீட்டில் தான். எப்படி ஒரு தாய் தெரியல, பணம் என்ன பணம் யாருக்கு? 2 வீடு வாங்கி கொடுத்துக்கிறான் நான் செம்மஞ்சேரியில். யாரு அவன்? அவர் யாரு? வாசு யாரு? நாங்கள் காய்கறி கடை நடத்துனது பார்த்தீங்களா? ஆமாம். எங்கள் காய்கறி கடைக்கு பக்கம் எதிர்க்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸு, பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் மெயின்டெனன்ஸ். வாசு இவங்களுக்கு பள்ளிக்கரணிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அப்போ இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது? சத்தியமாக தெரியாது. என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அவரு? இப்போ டோட்டலாக பார்க்க போனாக்கா இவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்து என் மாமியார் மூலிமா மாமியார் கடைக்கு போகிறான். மாமியாருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் மச்சின்சிகளுக்கும் தெரியும், மச்சானுக்கும் தெரியும். இந்த பக்கம் என்ன வாங்கி கொடுத்துருக்காரு? கண்ணையனூரில் ஒரு வீடு. யார் பேரில் தெரியல, இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையா அது. சரி. அங்கே கீரைக்காரங்க மயிலாப்பூர் வியாபாரம், அவங்க மூலிமா அந்த வீடு வாங்கியிருக்காங்க. அங்கே வந்திருக்கான், போயிருக்கிறான். இப்போ அவங்கெல்லாம் காசு கேட்குறாங்க அவங்கள்ட்ட. செம்மஞ்சேரியில் மகளுக்கு 2 வீடு, ஒரு காரு, மகளுடைய தாய்மாமனுக்கு ஒரு டிவிஎஸ் ஆட்டோ, ஒரு காரு. இவ்வளோ காசு இருக்கா வாசு கிட்ட? பூர்வீகம் இருக்குது இவங்களுக்கு. இவங்க பூர்வீகம் வந்து ஒன்றுங்க 810. ஜஸ்ட் உங்க மனைவியை காதலிச்சதுக்காக உங்க பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கு, அவங்க அம்மா வீட்டில், அவங்க சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இவர் வீடு வாங்கி கொடுத்து, வண்டி வாங்கி கொடுத்து எல்லாருமே கார்னர் பண்ணிட்டாரு. எல்லாருமே அப்படியே ஒட்டுமொத்தமாக சாஞ்சாச்சு. இப்போ இவனுக்கு யார் இருக்கிறா? இவன் ஒரு அனாதை. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் இவளை தேடி கண்டுபிடிச்சி 9ஆம் தேதி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆள் தான் சொல்லிட்டு வீட்டில் போய் கண்டுபிடிச்சி இது இட்டுன்னு வந்துட்டேன். இட்டுன்னு வந்து 10ஆம் தேதி நைட் வரமாட்டேன்ட்டா போல் ஸ்டேஷனில். மக வீட்டில் இருந்தா. மறுபடியும் 10ஆம் தேதி காலையில் போயிட்டு அவளை கூப்பிட்டோன்னே வந்தோடனே சரி நின்றோம். எனக்கு அப்படியே வண்டியில் ஒரு மாதிரி இருக்கிறது அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் டக்குன்னு ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி 13ஆம் தேதி காலையிலே இவ்வளோ தூக்கி வந்துட்டு ஆட்டோவில் போட்டு நேராக மனூர் போனேன். மனூர் போய் அங்கே பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒரு வீடு காலியாக இருந்தது. அதில் அவன் மக தான் இருந்துக்கிறாங்க. மகளுக்கு ஏதோ பிரச்சனை, மக காலி பண்ணி பக்கத்து ஊற்றணும் போயிட்டான். இந்த வீடு எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக காலியாக இருந்தது. சரி, நான் போனேன். சொன்னவனே எப்போ சுந்தரமூர்த்தி ஃப்ரெண்டுன்னு அவன் சொன்னான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான். என்னப்பா இல்லைப்பா, வீட்டில் கொஞ்சம் டார்ச்சர் போட்டப்போ நம்ம கல்யாணம் பண்ணி இப்படி தான் சொன்னேன். என்ன பொண்ணு கடப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. துட்டு நம்மளால் முடியல. நிம்மதியாக இருக்க முடியலம்மா, நிம்மதியாக இருக்க முடியலக்கா. சரி நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துடும் இருக்கிறோம். 2000 ரூபாய் வாடகை கொடுப்பா. நாங்கள் வாடகை கொடு. கரண்ட் பில் இல்லைக்கா 1500 ரூபாய் வாடகை தரேன். கரண்ட் பில் நான் கட்டிடுறேன். சரிப்பா. அட்வான்ஸ் அவ்வளோ 3000 ரூபாய். அன்றைக்கி பார்ட்டி அமாவாசைம்மா பார்ட்டி. அட்வான்ஸ் வேணாப்பா, நீ வர சொல்லியே கூட
சரி 16ஆம் தேதி பிள்ளையார் சக்தி. இந்த 2 நாள் கேப்பில் இவ்வளோ எங்கேயுமே நான் மிஸ் பண்ணல. வீட்டை விட்டோ பாத்ரூமுக்கோ இல்லை வெளியிலையோ நான் மகாபலிபுரம் அப்படி கோவில் கீவில் சொல்லிட்டு இவளை வந்து ரொட்டேஷன்லேயே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம போய் சேர்ற வரைக்கும் யாரையும் கிட்ட பேசிடக்கூடாது அப்படி. ஏன்னா இந்த பிரச்சனை நடக்க சொல்லி சின்ன பொண்ணு எடுத்துமே பெரிய பொண்ணு வீட்டில் விட்டு அவங்க சம்மந்தி வந்து கேட்டாங்க, இன்னும் ஒய்ஃப் மட்டும் சின்ன பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்க, இங்கே வேண்டாம் யாருக்கிட்டையுமே சொல்லாமல். பிளானை பற்றி யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லல? யாருக்கிட்டையுமே சொல்லல, ஒருத்தர் கூட தெரியாது. என்னுடைய பிளான் தெரிஞ்சதெல்லாம் அந்த ஆறுமுகன் பையன் இவளு கூட தெரியாது. இவளு என்ன பண்ண சொல்லல, வீடு பார்த்துட்டு வந்தால் சொன்னேன். ஆறுமுகனுக்கும் எனக்கும் தெரியும், வண்டி கொடுக்குறவனுக்கு வண்டி எத்தனை வரணுக்கு தெரியும், ஆனால் அதில் வண்டி ஓட்டுறான் அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட சொல்லி கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டான், கரெக்டாக நீ 15ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடு, 2 மணி நேரம் நம்ம பேக்கப், 3 மணிக்கு வண்டிக்கு நோத்துறோம், 2 மணி நேரம் 4, 5, 6 கிலோ நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு. அவன் திட்டமிட்டாமல் வந்தால் எல்லாத்தையும் அதை காட்டி தட்டு முட்டு சாமான்லாம் கட்டி தூங்கலை, 4 நாளாக தூங்கலை. ஏன்னா தூங்கினா எங்கன்னா போயிடப்பா சொல்லிட்டு போகிறா, தூங்காமல் இவ்வளோ தட்டி குத்த கரெக்டாக பேக்கப் பண்ணின்னு என் சின்ன பொண்ணுடைய துணிமணி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கதவு திறந்து விட்டு மேடாவாக்கத்தை கிராஸ் பண்ணோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சம்மந்தி வீட்டுக்கு மறுபள்ளிக்கு ஃபோன் பண்ணி ஒரே வார்த்தை தான் சொன்னேன், விஜயா துணி எல்லாமே அங்கே இருக்குது, வீடு திறந்துருக்கு, நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டோம், நாங்கள் போகிறோம்னு சொன்னேன். ஒன்றா நாங்கள் சேர்த்து வச்சுங்க பா என் பொண்டாட்டி ஆகும், என் இஷ்டம், நான் எங்கே வேணாலும் போவேன், நீ யாரா கேட்கறதுக்கு, அப்படி துணி இருக்குது, வேறு யாருன்னா வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து எடுத்துன்னு போயிடு. பேக்கப் பண்ணி பிள்ளையார் சக்தி போயிட்டா அன்றைக்கி தலைக்கு ஊற்றினா பிள்ளையார் சக்தி கும்பலில் போயிட்டு இதுக்கப்புறம் அவங்ககிட்ட கில்போனு போக்குவரத்து எங்கே என்ன ஊருன்னே தெரியாது அவளுக்கு, ஏன்னா படிக்க தெரியாது, என்ன ஊருன்னே தெரியாது, பேரே தெரியாது, படிக்க தெரியாது. கை நாட்டம் அவளுக்கு செல்வி நான் தான், கையெழுத்து போட கற்றுக்குத்தவன் நான் தான். சரி, அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு ஒரு மாதம் 9ஆம் மாதம் உள்ளே போன பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் 15-20 தேதி வரைக்கும் கம்பெனி வந்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறான், அவங்களுடைய மருமகளை, அவளுக்கு ஒரு குழந்தை, வீடு ஓனரோட மருமகளை சிநேகிதம் பிடிச்சிடா. சிநேகிதம் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணை பார்க்க விட மாட்டாரு, பேச விட மாட்டாரு, ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறியா, எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை, என் பொண்ணு நம்பர் இருக்குது, அதை நீ எடுத்து மிஸ் கால் கூட அவள் பண்ணுவான்னு. இவங்க அந்த பொண்ணும் அப்பாவித்தனமாக சொல்கிறதால உண்மையான மாதிரி அதுவும் எடுத்து குத்துச்சு. அம்மா சொல் இந்த பொண்ணு எடுத்து கொடுத்து ஃபோன் வந்தோடனே இவளுக்கு இங்கே அம்மா பொண்ணுக்கிட்ட பேசுகிறா, நானும் ஒன்று அம்மா தான் பொண்ணு இங்கே பேசுகிறேன், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கேட் அவுட், இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும் கேட்டு. அவங்க வீடு பெரிய நிலம், அவங்களது ஒரு 500 அடிக்கிட்ட இருக்கும் கேட்டை விட்டு வெளில அவங்க குழந்தைய கையில் பிடிச்சின்னு பேசிக்கினே போயிடுது. பேசிக்கிட்டு ஏன்னா ட்ரெயின் வந்ததுனாக்கா நான் நடந்து வரணும்னு பார்த்தா தெரியும், அப்படியே பேசினே போகுது. இல்லை நான் போகிற டைம் பாப்பா வாங்கிக்கின்னு நேராக போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கா, டிவி சவுண்டு வச்சுன்னு வெள்ளமாக உட்காந்து குசுன்னு பேசுவேன். இப்படியே பேச இந்த பொண்ணுக்கே டவுட் ஆகிடுச்சு. ஒரு ஆம்பளை வேறு ஃபோன் பண்ணி அவ்வளோ விஜயா அப்பா நான் பேசுகிறேன், இப்போ செல்வி இருந்தால் கொடுங்க அப்படி இருக்கிறது. இவளுக்கு அப்போ தான் கொஞ்சம் இன்னும் ஆம்பளைங்களான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அவள் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆட்டோ ரெக்கார்டிங்கில் மோடில் போட்டுட்டாங்க. அவள் டச்சு இவளுக்கு தெரியாது, எது எப்படி பண்ண தெரியாது. கட் ஆகிட்டா கூட மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஆச்சுன்னா இவட்ட தான் வரணும், அதனால் அவளுக்கு அது வசதியாக அதனால் ஃபுல்லாக டேப் பண்ணி இவங்க இப்படி சாவடிக்கு போகிறேன்னு இவங்க சொன்ன உடனே கத்திலே வெட்டுமா கழுத்துக்கு பிடிச்சன்னு சொன்னால் அவங்க வீட்டு ஓனர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. டிசம்பர் ஒரு 24 தேதி இருக்கும், 24 மார்கழி வந்து 2-3 நாள் கழிச்சு ஓடிடுறாங்க. எப்போ கண்ணு கோச்சிக்காத, இது போல் என் தங்கச்சி வீட்டில் பிரச்சனையா, சுந்தரமூர்த்தி வீட்டில் பிரச்சனையா, அவங்க வீடு ஓடுன்றாங்க, எனக்கு 2 நாளில் வீடு காலி. என்னக்கா திடீர்னு வந்து நான் லாட்ஜியாக்கா டொபுக்கும் தூயின் போட்டு இந்த ஊரில் உன்ன தவிர எனக்கா இருக்கா தெரியும், இப்போ இல்லைப்பா பிரச்சனைப்பா அப்படிப்பா இப்படிப்பா அவங்க சொல்ல முடியல. இவன் வந்து உட்காந்து நின்றுக்கிறான், சொல்ல தெரியல அவங்களால. என்னடா ரொம்ப யோசனையாக இல்லைங்க, என்கிட்ட கூட முதல் சொன்னாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண பிறகு தை மாதம் தான் வீடு காலி பண்ணிவிடுவோம் சொன்னாங்க ஏற்கனவே சொன்னான். என்னடா ஒன்று என்னக்கா எதுனா நான் எங்களை பற்றி யாருனா தப்பாக சொல்லிட்டாங்களாக்கா, சுந்தரமூர்த்திக்கு வந்து யாராவது சொல்கிறாங்களா, இல்லை கண்ணு எனக்கு போல் அவங்க வீட்டில் பிரச்சனை இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வசதி இல்லையாக்கா, எல்லாமே அவங்களுக்கு அங்கே தானக்கா, நாங்களாச்சும் 2 பேரும் நான் ஒருத்தன் போய் கஷ்டப்படுவோம், இல்லை வேணும் நீ காலி பண்ணுன்ட்டாங்க. எனக்கு அப்படியே கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சு தலைகளாம். அப்புறம் என்னான்னு இப்போ கேட்டால் தனியாக கேட்டால் போட்டு காட்டுறாங்க. என்ன சொன்னாரு, எது முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும்னு நானே இதுக்கு அவர் சொல்லணும், நானே பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண தெரியும் இல்ல, என்னால பண்ண முடியாதா சொல்லு. அதான் சொன்னேன், இந்த மயக்க மருந்து வருது இல்லைம்மா, அது மாதிரி எடுத்து வந்து மூக்கில் வச்சு
ஊசியை அப்படியே வச்சு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஊசியை போட்டுட்டு எங்கன்னா தூக்கி எங்கன்னா கடாய்ச்சி வந்துச்சுன்னா அம்மாட்ட செத்து போகிறேன். யார் வந்து கேட்க போறா? விட்டு கடாய்ச்சி போய் நேரம் போடணும். செஞ்சா இப்படி செய், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, விட்டு போ அப்படின்னு. சரி சரி நான் என்ன பார்ப்பேன். அப்போதான் மேடம் உஷாரானா. டிசம்பர் 24 என்னை விட்டு 19 போகிற வரைக்கும் தூங்கல மேடம். நான் தூக்கமே கிடையாது. பயம். பயம். பொண்ணு சொல்றாமா வெட்டுமா வெட்டுமா, தலை தொங்கனா கூட விடக்கூடாம வெட்டுமா ஆத்திர தீரன்னு பொண்ணு பெத்த எனக்கு ரொம்ப சந்தேகமாகுது. என்ன சந்தேகமா இருக்கு? நான் தான் எனக்கு தான் பெத்தாளான்னு. டிஎன்ஏ எடுங்க, 4 பேருக்கு டிஎன்ஏ. நாங்களும் கேட்டோங்க, நாங்களும் அதை கேட்டோம். ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்ன முறைய ரொம்ப அது கேட்கறதுக்கே ஒரு பொண்ணு இப்படி சொல்ல முடியுமா? பதறிட்டமா, கண்ணீர் விட்டு அழுகுறமா. அப்புறம் போட்டு தள்ளிட்டு எத்தனை பேரா? மாமியாரியா, மச்சிஞ்சியா, 2 பொண்ணியா, பொண்டாட்டியா, இதுக்கெல்லாம் விட்டு அவனையா, இல்லை இந்த சம்பந்திங்களையா, இல்லை இப்போ மரும்புள்ளையா, இல்லை மரும்புள்ளை தாய் மாமனா, 2 பொண்ணுடைய நாத்தனார், யாரை போட்டு தள்ளுது? நான் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. கூடி கும்பி அடி சொல்லி நான் என்ன நடுப்புற மாட்டி நான் என்ன கூடு எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம். டிசம்பர் 24 என்னை விட்டு 19 போகிற வரைக்கும் தூங்கல மேடம். நான் தூக்கமே கிடையாது. பயம். பயம் என்னை கொண்டுச்சு. இவ்வளோ நான் எல்லாம் தெரிஞ்சாங்க. என்னப்பா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நீ கம்முனுக்கிறீ, என்ன பண்ண சொல்கிறா? ஸோ உங்க மனைவி தான் உங்களை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டுருந்தாங்க. ஆமாம். என்ன பண்ண சொல்கிற? ஃப்ரெண்டுகளாக சொல்ல என்னையா என்னடா என்ன பண்ணுற போட்டு அடப்பாவி. நான் கஷ்டப்படுறேன் ஒரு டீக்கும் சிகரெட்டுக்கும் பீடிக்கும் நான் ஏன்டா பஜி இல்லை. என்ன சொல்லுவாங்க, மனைவி மீது சந்தேகம், கணவன் கொலை செய்தான்னு வரும். இவங்க செஞ்ச தப்பே தெரியாதாடா, நான் ஏன்டா இவ்வளோ கொலை பண்ண? சரி, இப்போ நீங்க சொன்னது என்னன்னா அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு தான் இது ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணான்னு சொல்லி. வணக்கம்மா. வணக்கம், நான் சுதாச்சந்திரன் பேசுறேன், ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த அம்மா அப்பப்போ உங்க போன் எடுத்து என் பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லி உங்க போனை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு டவுட் வந்துதான் நீங்க அதை ஆட்டோ ரெக்கார்டிங் மோட்ல நீங்க போட்டிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க கேட்ட எல்லா ஆடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணி தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு இவங்க என்ன, இவங்களோட திட்டம் என்ன, எப்படி இவரை கொலை பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. என்னுடைய தாய்மா 2வது உயிர் குத்தவமாவா? இது எப்படிமா உங்களுக்கு எப்படிமா அது டவுட் வந்துச்சு? அவங்க ஒரு நாள் சண்டை போட்டுனாங்க மேடம். அவரு வெளில போயிட்டு இருந்தாரு, வெளில போயிட்டு வந்தாரு. சரி. அவங்க வந்து ஒரு நாள் கடைசியா போன் வாங்கி என்கிட்ட பேசினாங்க. சரி. பேசிட்டு அங்க போனாங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு போல அது அவரு போன் பேச, அந்த அம்மா வந்து இங்க போன் பேசுனது. அது வந்து அவர் போய் கேட்டிருக்காரு போலதாங்க, என்னடி போனுன்னு பேசுனியான்னு. அந்த அம்மாவே சொல்லி மாட்டிக்கிச்சு. அதை மாட்டிட்டு அந்த அம்மாவே சொல்லிடுச்சா? அது ஏதோ சந்தேகத்துல அது ஒரு மாதிரி வளரி வளரி பேசிட்டாங்க போலது அவங்க. சரி. அது இவருக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்குது. சரி. சந்தேகம் வந்துட்டு அப்பத்துல இருந்து தான் அவங்க சண்டை போட்டுக்கினாங்க மேடம். அப்பதான் எங்களுக்கே தெரியுமே. சண்டை போட்டு பொம்பளை அப்படி பேசும். அது இல்லம்மா, இவர் இல்லாத நேரத்துல அந்த அம்மா போன் பண்ணல, என் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லி உங்க போன் தான் அந்த செல்வி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. சோ அப்போ உங்களுக்கு எப்படிமா டவுட் வந்துச்சு இவங்க அந்த அவங்க பொண்ணு கிட்ட பேசல வேற யாருகிட்டோ பேசுறான்னு சொல்லி நீங்க ஆட்டோ ரெக்கார்டிங் மோட்ல போட்டீங்கல்ல? ஆமா ஆமா மேடம். ஒரு நாள் எனக்கே நம்ம பேசுனது லைட்டா கேட்டுச்சு எனக்கு. என்ன பேசுனாங்க? பொண்ணுகிட்ட பேசுறேன்ட்டு இல்லையா நான் ஏன் வாயா போயான்னு பேச ஆரம்பிச்சாங்க அவங்க. சரி. அப்பத்துல இருந்தா தெரிஞ்சது எனக்கு பொண்ணுகிட்ட எல்லாம் பேசல, அவங்க வேற யார்கிட்ட பேசுறாங்க, இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு தான் நான் அதை வச்சு விட்டேனே. ஆனா உங்ககிட்ட இப்போ பேசுறதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? இப்போ நான் யாரு பேசுறேன்னு சொல்லி பேசுவாரு? ஆஹா மேடம், என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க. சரி. பொண்ணு முதல்ல கால் பண்ணுவாங்க எனக்கு. முதல்ல பொண்ணு போன் பண்ண பிறகுதான் அவர் பேசுவாரா? சாமுன்றவ முதல்ல எனக்கு கால் பண்ணுவா. சரி. பண்ணிட்டு உடனே அவங்க காலை கட் பண்ணிட்டு அந்த ஆளு வந்து என் நம்பருக்கு போன் பண்ணுவாங்க. இப்ப அம்மா கையில வச்சிருக்காங்க போன், ஹவுஸ் ஓனர் கிட்ட இல்ல. இந்த பொண்ணு தான் அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது. இந்த மாதிரி இப்போ போன் அவங்க அம்மா கையில தான் இருக்கு, நீங்க போன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆமா மேடம், அது மாதிரிதான். அப்ப அவர் கரெக்டா உடனே போன் பண்ணுவாரு. இவங்க பேசினே இருப்பாங்க. அவங்க பொண்ணுகிட்ட பேசினா இங்க ஒரு நிமிஷம் நின்று அப்படி பேசுவாங்க. அந்த ஆள் போன் பண்ணிட்டாருன்னா அப்படியே தள்ளி ரோடு கிட்ட போய் நின்று பேசின்னு இருப்பாங்க. சரி சரி ராதிகா மேம்,
ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க சந்தேகப்பட்டீங்க, ஆனா அது ஒரு நல்ல காசுக்கு நான் சொல்லலாம். இன்னைக்கு நீங்க சந்தேகப்பட்டதுனாலதான் அது ஆட்டோ ரெக்கார்டிங்ல நீங்க போட்டு இன்னைக்கு இவர் உயிரோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, எங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னொரு தாய்மாவா பெரிய விஷயங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ராதிகா, ரொம்ப நன்றி. சரி மேடம், சரிங்க மேடம். ராதிகா மேடம்னாலதான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த நீங்க தப்பிச்சு நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இதுதான் உண்மை. ஏன்னா அந்த குடும்பம் தான் எனக்கு 19ஆம் தேதியிலேருந்து அடைக்கலம் கொடுக்கல, எனக்கு 3 வேளை சாப்பாடு அங்கே சொல்ல அவங்க தான் செஞ்சு தராங்க. சரி, ஜனவரி 9ஆம் தேதி சனிக்கிழமை கிளம்பிட்டாமா, நான் இப்படி போனவனு கிளம்பி போயிட்டாமாவா, சொல்லாம கொள்ளாம கொள்ளாம போயிட்டாமா. நான் வர சொல்ல வீடு பூட்டிக்குது. அப்போ தான் ஹவுஸ் ஓனர் கேட்டேன், என்ன கேட்டா, எப்போ நீ இப்படி போனே இப்படி போயிட்டாப்பான்னு. அந்த 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்க சொல்ல, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எனக்கு 10ஆம் தேதி கிடைக்க, 9ஆம் தேதி 10ஆம் தேதி கை கிடைக்கவா, நான் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அலைஞ்சு 11ஆம் தேதி வந்து இங்கே கொடுத்துட்டேன். இது அப்போ அரைகுறையாக தான் இருந்தது. இப்போ இது 2-3 விஷயம் நான் கேட்டால், அவள் செல்ஃபோனில் எனக்கு ஹெட்ஃபோனில் போட்டு கொடுத்தா. அவள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேளுப்பா. 11 கம்பீரம் ஆகிப்போச்சு. சரி, யார்கிட்டையுமே நம்ம சொல்லாமல் இருந்தோம். இந்த அசிங்கத்தை யார்கிட்ட போய் சொன்னால் எனக்கு அசிங்கமாக, அவள் மடியில் பல நேரம் இந்த 4 மாதம் படுத்து அழுதுருக்குறம்மா, என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியலடி, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு நான் எவ்வளோ கதறி அழுதேன். சரி, யாருக்கிட்டே மனம் திறந்து பேசினாதான் நமக்கு ஒரு விமோசனம். என்னெல்லாம் முயற்சி செஞ்சாங்க அவங்க? என் பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பையன் இறந்த அப்புறம் கொஞ்சம் நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? எந்த சம்பவம்? உங்க பையன் இறந்த அதான் 21ஆம் தேதி 9ஆம் மாதம் 2013 ஆக்சிடென்ட். 2013 சனி. இது ஆக்சிடென்ட்டா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண சொல்ல எனக்கு அந்த பையன், இந்த இப்போ பாதிக்கப்பட்ட பையன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு அலைகிறப்ப அந்த பையன் போலீஸ்லேயும் வாக்குமூலம் கொடுத்தா. என்கிட்டயே சொன்னான், மாமா இந்த மாதிரி நாங்கள் இது ஹாஸ்பிட்டலுக்கு, செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சவாரி இருந்தது, நான் தான் இட்டுன்னு போனேன் சசியை இட்டுன்னு போயிட்டு திரும்பி வர சொல்ல தண்ணி தாகன்னு சொன்னால், நான் அதான் சோழிநல்லூர் வந்தோம் தண்ணி பாயிட்டு வாங்குறதுக்கு அப்படின்னா. ஏன்னா நீங்கள் குமாரநகருக்குள்ளே பூந்துருந்தாக்கா வீட்டில் தான் தண்ணி வச்சு, இல்லை அவன் வாந்தி எடுத்துன்னு வந்தான் அதனால் அதான் தண்ணி வாய்க்கோ குளிச்சுட்டு குடிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சோழிநல்லூர் போய் திரும்பி சோழிநல்லூர் போய் நாங்கள் திரும்பி வரோம். பொன்னியம்மன் கோயில் நோக்கி வந்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு கார் ரொம்ப அதிவேக ஸ்பீடில் வந்தது. நான் இந்த காரை வார்த்தை மிரரில் பார்த்துட்டேன். நான் ஜஸ்ட்டு அந்த வண்டி நான் அப்படி கட் பண்ணலைன்னா அந்த கார் எங்களை அடிச்சுட்டு இருக்கோம். இதே தான் அவன் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறான். அந்த பையன் உங்க பையன் கூட தான் அவனு இருந்தானா? ஆமாம், என் பையன் பின்னாடி உட்காந்துன்னு வாமிட் எடுத்துனுக்குறான். சரி, இதுதான் ஆட்டோனா இப்படி உட்காந்து வாமிட் எடுத்துனுக்குறான். இந்த பேடு சாஞ்சின்னு இப்படி வாமிட் எடுக்கிறான், இவன் ஓட்டின்னு போகிறான். சரி, அந்த கார் கண்ணு வைக்கிற நேரத்தில் அவங்கள கிராஸ் பண்ணியிருக்கு. இவன் அந்த நேரத்தில் செகண்ட் என்ன பண்ணுறா, அந்த வண்டி கொஞ்சம் ஆட்டோவை அப்படி ரைட் வலிச்சிக்கிறான். இந்த ரைட் வலிச்ச உடனே இந்த வண்டி வந்து அடிக்க போது இந்த ஏம்லேயே இந்த பையன் இருந்துக்கிறான். ரைட் வலிச்ச உடனே இந்த வண்டி அப்படி ஒராசினே போய்க்குது. வண்டி ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அன்றைக்கி 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. இவன் மட்டும் லைட்டாக அந்த வண்டி ஆட்டோ தப்பிச்சாங்க. இந்த ரைட் வழி சொல்லுதான், ரைட் சைடில் சிங்கிள் பேரிகார்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துல பேரிகார்டு இப்படி வந்து இப்படி வண்டி போகும். அந்த பொண்ணு அந்த துர்கை அம்மன் கோயில் வாசலில் மட்டும் ஒரு சிங்கிள் பேரிகார்டு இருக்கும். இவன் இந்த வண்டியை பார்த்துட்டு மிரரில் பார்த்துட்டு இந்த வலிச்ச உடனே இந்த பேரிகார்டில் பட்டது இந்த கவனிக்கல. இந்த காரை கவனிச்சாங்க, இந்த பேரிகார்டு கவனிக்கல. ஒரு 10 அடி நோந்த உடனே இவனுடைய ரத்தம் அவன் மேலே தெரிச்சிருக்குது, ஓட்டனவன் மேலே. ஜில்லுன்னு படம், என்னடா சசிபாயா மேலே எச்ச துப்புற சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிறான். அவன் இங்கே அடிபட்டு நல்லா வெளிச்சம், இங்கே அடிபட்டு அப்படியே ரத்தம் ஊற்றுது. ஐயோ, அவன் அப்படியே நிற்க சடனாக நடு ரோட்லேயே ஆட்டோ நிற்கிது. நாங்கள் போகிற வரைக்குமே இந்த பக்கம் ஒரு கார் போகலாம், இந்த பக்கம் ஒரு பஸ்ஸு போகலாம். இந்த பையன் இறக்கிக்கிறான். என்னடா அடிபட்டு இறக்கி இப்படி கீழே வச்சு பார்த்துக்கிறான், செத்து போயிட்டான், ஒன்றுமே கிடையாது. செத்து போட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே போட்டு அந்த இன்ஜினியர்ஸுக்கு கூட ஆஃப் பண்ணாமல் இவன் பயந்து போய் அங்கேருந்து பக்கத்தில் டைமண்ட் டம்பிளில் போயிட்டு தண்ணி எடுத்து ரத்தத்தெல்லாம் தொடச்சின்னு ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி ஓடி போய் வீட்டில் போயிட்டு அவங்க ஆயா வீட்டில் போயிட்டு பேண்ட்டு சட்டெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அவங்க ஆயா வீட்டில் படுத்துட்டான். ஸோ இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் நம்ம கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு? என்னன்னாக்கா இப்போ அந்த வண்டி நான் தான் ஓட்டுறேன். ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? பையனோட இந்த மரணம் ஆக்சிடென்ட் இல்ல, இது யாரு திட்டம் போட்டு இது பண்ணிருக்காங்க? இது மனைவியுடைய. ஏன்னா பையன் அடிபடுறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல அவங்க ஆயாவை பார்க்க போகிறான், என் மாமியாரை. 10 வயசுல பார்த்தவங்க இவங்க, காது குத்த சொல்ல வந்தவங்க. அதோட அவனை பார்க்கல. அதோட மனைவி இந்த 2006 போக. உங்க மனைவிக்கு பையனுக்கு என்ன பிரச்சனை?
இல்லைம்மா, என் மனைவிக்கு பையனை பார்த்தா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவன் அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை ஹாஸ்டலில் சேர்த்துட்ட, நீ என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்ட. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கிண்டி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது போல் விட்டுட்டு போயிட்டாங்க, 2 பொண்ணு எட்டுன்னு வாழ சொல்லுங்க சொன்னால் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பையனுக்கு அம்மாவை பிடிக்காது. பையனை சுத்தமாக பிடிக்காது. இதை நாங்கள் பள்ளிக்காரில் இருந்தது, செம்மஞ்சேரியில் இருந்தது, கண்ணகினாரில் இருந்தது. கண்ணகினாரில் அவன் 6வது படிக்கிறான், அப்போ தான் விட்டுட்டு போகிற 11 வயசு. சரி, பையனுக்கு தான் அம்மாவை பிடிக்காது. எந்த நோக்கத்தோட அம்மா இந்த பையனை இப்போ நீங்க சொல்றீங்க இது ஆக்சிடென்ட் இல்ல கொலை தான் நீங்க சொல்ல அட்டெம்ப்ட் டு மர்டர் நீங்க சொல்ற வரீங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. அது எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? உறுதியா சொல்றேன்னாக்கா, பையன் இறந்த பிறகு சனிக்கிழமை அடிபட்டா நாங்கள் போனோம். அப்போ நான் வந்து ஒரு வேட்டி தான் கட்டி ஒரு சட்டை தான் போட்டிருந்தேன். நாங்கள் போனோம். நாங்கள் போக சொல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடிகாலில் தான் போய் சேர்றோம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் பையன் இறக்குறான். அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரோம். ஈவினிங் வந்துடும் வீட்டுக்கு. ஈவினிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் தங்குறோம். வீட்டில் தங்கிட்டு காலையில் ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, வாங்க போய் பையனை எடுத்துன்னு வரலாம். அப்போ நான் ஆட்டோ வச்சுன்னு நான் ஆட்டோவை போகிறேன். போயிட்டு போலீஸ் மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னோ எடுத்துன்னு வர சொன்னாங்க. அப்போ போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பாதி போய் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வரேன். இவன் ட்ரெஸ் மாற்றி நிற்கிறான். யாரு? என் மனைவி. புடவையெல்லாம் மாற்றிட்டா. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இன்னாடி குழந்தை செத்துட்டு இங்கே துணிலாம் மாற்றி. அப்போ எல்லா லேடிஸும் கேட்டாங்க, அறிவில்லை உனக்கு, குழந்தை செத்த போய் என்னன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு அது அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. ஸ்ட்ரைக் ஆகல, யதார்த்தமாக கேட்டுட்டு போயிட்டேன். சரி, இந்த மரணம் ஆன பிறகு வாசு வந்திருந்தாரா? வந்திருக்கான். அந்த டெத்துக்கு வந்தாரா? வந்திருக்கான். எங்க வந்தாரு? பள்ளி அதை செம்மஞ்சேரிக்கு 730க்கு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி வந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல. அன்னைக்கு மட்டும் தான் வந்திருக்காரு. அதான் முதல் தடவை. அதுதான் செம்மஞ்சேரிக்கு அவன் கால் வைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு உங்க மேலதான் கோபம். ஆமா. சோ பையனை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. அது எங்களால நம்ப முடியல. பட் ஒரு குற்றச்சாட்டுமா நீங்க சொல்றீங்க, அதை நாங்க பதிவு பண்றோம். குற்றச்சாட்டு இல்லம்மா, நான் சந்தேகத்தை அடிப்படை சொல்லல, தீர்மானமா சொல்றேன். இவங்க அந்த சாவுல ஒரு குழந்தை ஒரு பையன் இறந்தா எந்த தாயும் பல தாய் நான் தாய்மார்களை பார்த்துக்கிறேன், தலைவிரிக்கிறோமா தலையில அடிச்சுக்கின்னு உருண்டு பிறண்டெல்லாம் அழுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்து 730 அந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு சம்பவமாச்சு அந்த வீட்டில் என் மனைவி கிட்ட ரியாக்ஷன் கிடைச்சதா? நீங்கள் அப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னா, அவங்க அப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த பையன் விஷயத்தை பற்றி நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கேட்டீங்களா? இப்போ உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க தான் காரணம்னு சொல்கிறீங்களே, அப்படி ஒரு நீ தான் அதை செஞ்சாயின்னு எப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு அது அப்போ தெரியலை, கேட்க தோணலை. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ பிளானா, வண்டி நம்பர் எங்கே நிற்குது, எனக்கு அப்புறம் யார் ஓட்டுறது, நான் எப்போ போய் ஓட்டுறேன், என்னை சுற்றி இவங்க அப்படியே வட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க செம்மஞ்சேரியில். இந்த மனூர் போன பிறகு இவங்க வட்டத்தை நான் தாண்டிட்டேன். வேற என்னெல்லாம் செஞ்சாங்க? உங்க மேல என்னெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணாங்க? நான் ஸ்டாண்டு எப்பவுமே பொதுவாக வண்ணாந்தோரையில் தான் போடுவேன், பெசன வண்ணாந்தோரெலாம் போடுவேன், அங்கே தான் போடுவேன் எப்பவுமே. அந்த பர்டிகுலர் கரெக்டாக அந்த வண்டி நம்பர் சொல்லி நான் தான் சொல்லி என்னை வந்து ஒருத்தன் சவாரி அழைக்கிறான். நீலாங்கரை வரைக்கும் போயிட்டு வந்துடணுங்க, வரீங்களான்னு. சரி வாப்பா சொல்லிட்டு மீட்ரு போட்டுக்கின்னு நீலாங்கரை வரைக்கும் போனேன். நீலாங்கரை போனோன்னா இன்னும் கொஞ்சம் தொழில் போங்க அப்படின்னாப்பல. சரி போனேன். என்னப்பா விஷயம்? ஃபோன் பண்ணேன்னா சோழிநெல் வர சொல்கிறாங்க, சோழிநெல் போகிறீங்களா? சரி போகலாம்ப்பா அப்படின்னு. இல்லை, மொத்தத்தில் அவர் யார், என்ன செய்ய வந்தார்? இவர் சோழிநெல்லில் போய் ஒரு ஆஃப் வாங்கினா ஒசியான சருக்கு ஒரு 2 குவார்டர் வாங்கினார். சிறுசேரிக்குள்ளே இட்டுன்னு போனார். என்னை சாப்பிட சொல்லி வலியுறுத்தினார். 2 கிளாஸ் 2 வாட்ரு சைடிஸ்லாம் வாங்கிக்கினார். போகிற வழியில் அவர் சாப்பிட சொல்கிறது என்ன இல்லைப்பா, நான் ஒன்றும் காலைல சாப்பிட்ட வண்டி ஓட்ட முடியாது. ரொம்ப வற்புறுத்தி ஒரு கட்டிங் சரி சாப்பிட்டுட்டு அவர் ஆரம்பிச்சதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் மாம்பாக்கம் கேளம்பாக்கம் ரூட்டை போச்சு. மாம்பாக்கத்துக்குள்ளே போந்து அங்கேருந்து மேடவாக்கம் மெயின் ரோடு போகுது. அங்கே போனவுடனே அங்கே ஒரு ஒயின் ஷாப்பில் நிற்க வச்சு காசு வரணும் ஒரு 5 லட்ச ரூபா. அப்போ தான் கேட்டேன்னா இதுனா ஒரு 5 லட்ச ரூபா வர வேண்டியதுன்னா அதெல்லாம் நான் ஆட்டோ இருந்தேன், பைக் ரிப்பேர் ஆகி போய் சொல்கிறேன். சரி சொல்லிட்டு அந்த ஒரு ஒயின் ஷாப்பில் 2 குவார்டர் மறுபடியும் அங்கே ஒரு கார் நின்று இருந்தது. அந்த காருக்கிட்ட இவங்க பேசி நான் இறங்கி சீரட் வாங்க போயிட்டேன். இவர் கார்கிட்ட பேசியிருக்காரு. பேசிட்டு ஆட்டோவில் ஏறிட்டார். இந்த கார் ஒரு 50 அடி போய் தள்ளி நின்றுது. அப்போ நான் கேட்டேன், என்னப்பா உங்கள் ஃப்ரெண்டாக கார் நிற்கிது? சரி போனாங்க. காருக்கு முன்னாடி 10 அடி கேப்பில் நிறுத்திட்டு இவங்க போய் பேசிட்டான். ஸோ அந்த கார் மூலமா உங்க காலி பண்ணலான்னு சொல்லி தான் இவர் வந்து உங்க ஹோட்டல் உட்காந்துட்டு இருக்காருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை அவங்களுடைய ஐடியா கார் மூலமாக காலி பண்ண. அவங்களுடைய ஐடியா அப்போ வந்து கையை காலை வச்சு போடணும். அப்போ என் பையனுக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன் நான். அந்த ஒரு சொல்ல கூட சொல்ல போகணும், 6-7 மாதத்தில் இன்சூரன்ஸ் பணம் வந்துடும்டி சொல்லு, நான் வந்து போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ என் பையனுக்கு நான் இன்சூர் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இவங்க போட்டு தள்ளணும் ஐடியா பண்ணிக்கிறாங்க. இன்சூர் பண்ணோன்னா இன்சூர் பண்ணத்துக்கு நான் தான் காடின்னு எனக்கு அப்புறம் மனைவி 2 மகளும் கொடுத்துருக்கா.
இந்த நேரத்தில் எதனா ஒன்று பண்ணிட்டோம்னா போலீஸு கேஸு போஸ்ட்மார்ட்டம் வந்து சர்டிஃபிகேட் வேணும். இவங்க நல்லா பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இவங்க கையை காலை வச்சு வீட்டோட. சோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நீங்க சொல்றது முதல்ல நீங்க பையனை பத்தி சொன்னீங்க, இது ஒரு குற்றச்சாட்டுமா தான் நீங்க சொல்றீங்க. அது நாங்க இல்லமா, இது சரி, அதுதான் அதை நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். கன்ஃபார்மா நீங்க சொல்றீங்க இதுதான் இப்படிதான் நடந்திருக்கு, இதுதான் இப்படிதான் அட்டெம்ப்ட் பண்றாங்க எனக்கு கொலை செய்யறதுக்கு. வீட்டுக்கே வந்து அடிச்சாங்கம்மா 4 பேரு. வீட்டுக்கே வந்து அடிச்சாங்க? வீட்டுக்கே வந்தாங்க. அதுல ஒரு 2 பசங்க, ஒரு 17-18 வயசு பையன், ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர். இதெல்லாம் அனுப்புறது யார்? உங்க மனைவியா இல்ல வாசுவா? அவங்க தான் அனுப்பிச்சதா அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறாங்களா? பெரிய பொண்ணு இவ்வளோ பேசுகிறே, நம்ம ஆள் வச்சு அச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாண்டி, கடங்கார அடிக்க மாட்டான், 50,000 ரூபாய் பண்ணிட்டு இன்னும் 10,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டான். 2 வருஷமே கடவுளை கும்பிடலாமா, விபூதி கும்ப வைக்கலாமா? அவள் எப்போ அந்த 14ஆம் தேதி இந்த மாதிரி நடந்தது மலைக்கு போக சொல்ல போனா அப்போதாம்மா நான் கடவுளே நம்பின. ஐயா என்னை மன்னிச்சுடு, என் பிள்ளைக்கு நீ தண்டனை கொடுத்தது கரெக்டு தான், இந்த மாதிரி அது சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு நீ என் உயிரை எடுத்துருக்கலாமே, எனக்கு கொல்லி போகிறதுக்கு புள்ளிய என் வம்சமே அவன் தான். இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும். என்கிட்ட ஒரு ஆதார், ஒரு காருடைய நம்பர் இருக்குது. இந்த கார் தான் என்னை அடிக்க சொல்ல வந்தது. வீட்டுக்குள்ளே 4 பேர், ஆட்டோ டிரைவர், 2 சின்ன பசங்க, இன்னொரு வயசானவங்க. வீட்டுக்குள்ளே வந்து கதவு டாப்பால் போட்டாங்க உள் சைடாக. நான் படுத்துட்டு சொல்ல உள் சைடாக டாப்பால் போட்டு சமையல் ரூமில் போயிட்டு அந்த பையன் கத்தி எடுத்துட்டான். அந்த பக்கத்து ஜன்னல் இருக்குது, அதை மூட போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சட்டையெல்லாம் வெறும் லுங்கி தாங்கிற ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியோ அப்படி அந்த நேரத்தில் என் கடவுள் என்னை கண்டிப்பாக அப்படியே நோந்து வந்து டக்குன்னு கவுத்து வந்து வெளில வந்துட்டேன். எவ்வளோ பேர் இருந்தாங்க உள்ள? 4 பேர். அது எப்படி நீங்க எதிர்த்து எப்படி போராடினீங்க? 4 பேர் எப்படி அட்டாக் பண்றச்ச எப்படி எஸ்கேப் பண்ணீங்க? என்னால அந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு எண்ணமோ புத்தியோ எப்படி வந்தது, அவங்ககிட்ட இருந்து எப்படி அந்த 10 அடி நான் தள்ளி வந்து கதவு தந்து வெளில வந்தேன்னு என்னால் என்னால் சொல்ல முடியல. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இவங்க எல்லாரும் வாசு இவங்க எல்லாரையும் கார்னர் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னதுக்கு ஆதாரமா ஒரு ஆடியோ நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போறோம், அதை கொஞ்சம் கேளுங்க. ஹலோ, என்னம்மா? இப்பதான் வேலைக்கு போயிட்டு வெளியே போறேன். என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. பயமாவும் இருக்காங்க, உஷாரா இருக்கிறான் தூக்கத்துலயும். திரும்பி பார்த்து செய், நீ எதுவும் மாட்டிக்காத, நாளைக்கு ஒன்னையும் போட்டுருவான், பிரச்சனை வரும். ஒரு அடி வச்சாலும் ஜார் ஆயிடுமா உனக்கு மண்டையில? பின்னாடி இப்ப கடிச்சா ஜார் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் கழுத்துல எல்லாம் வெட்டினா நல்லா ஆழமா பட்டதுனாதான் போவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே எடுத்து தொங்கிட்டு இருக்கும். மண்டையில 2 போடு நல்லா அழுத்தமா ஒண்ணு இருக்கிற வெயிட்டுக்கு அதுக்கும் அழுத்தி போடணும். 2 போடு போட்டோன்னே கத்தலைன்னா இன்னொரு போடு கூட போட்டுரு. அவள்தான் சார வரைக்கும் வெட்டிக்கினே அவள்தான் முடிஞ்சிருச்சு. கத்தினே இருப்பான். பக்கத்துல எல்லாம் ஓடி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒண்ணு கவலைப்படாத, டிவி சவுண்ட் வச்சிரு, நீ மட்டும் போட்டுட்டு அப்படி எதனா ஒண்ணுனா பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போத்திட்டு நான் தான் கத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு செய்யறதா இருந்தாலும் பார்த்து பத்திரம். பக்கா பிளான்மா, எல்லாம் பக்காவா பிளான். நல்ல காலம். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு எனக்கு உயிர் கொடுத்தான்னா இப்போ இந்த பொண்ணு எனக்கு மறு உயிர் கொடுத்துருக்கா. என்னுடைய பையனுடைய அந்த ஆக்சிடென்ட் கேஸை ரீஓப்பன் பண்ணணுமா, மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணும். என்னுடைய ஒரே கோரிக்கை ரீஓப்பன் பண்ணணும். உமாபதி கொடுத்துள்ள டெலிபோன் ஆடியோ பதிவு எத்தனை தூரம் உண்மை என்பதை அறிய அந்த பதிவுகளை ஆடியோ லேபில் பரிசோதிக்க கொடுத்தோம். என்ன பண்ணிடுமா, பண்ணிட்டு வந்துடுமா. பயமா பண்ணிட்டு பண்ணிடுமா. நீனு வீட்டுல எப்படி பண்ணுவேன்? வீட்டுல வந்து பக்கத்துல வீடு இருக்கு, ஊருல கூட்டு வந்துடுறோம். கூட்டா வந்துருவானா? என்ன பண்றேன், போற வழியில பண்ணிடுங்க. இந்த ஆடியோ செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து ஃபோனில் ரெக்கார்டான ஆடியோ தான். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு டப்பிங் தாட்டில் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்டு 1 மினிட்டுக்கு மேலே வந்து கண்டினியூஸாக இந்த மாடுலேஷனில் பேச முடியாது. பேசுறது கஷ்டமான விஷயம், ஒரு ப்ரொஃபஷனலான ஆளுங்களாலே பண்ண முடியாது. அது இல்லாமல் இதில் இந்த வாய்ஸோட டோனல் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ரெக்கார்டான தான் இந்த மாதிரி கிராக்லிங் வாய்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பேசியிருக்காங்க, இல்லை அந்த பேசின விதம் கொஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது கண்டிப்பாக. அது இல்லாமல் ஸ்கிப் பண்ணாலும் கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லாம் வந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த ஃபோனில் ரெக்கார்டானால் சில டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா டோனல் குவாலிட்டி, அந்த கிராக்லிங், அந்த டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரியலாக வந்து நம்ம ரெக்கார்டிங் தேட்டரில் ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்.
அல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்தை அழுகிற சவுண்டு இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் நாய்ஸ்லாம் ஸ்டுடியோவில் போய் சேர்த்து பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதனால் வந்து இது ஃபோனில் ரெக்கார்டான வாய்ஸ் தான். இது வந்து ஆஸ் எ டெக்னீஷியனாக கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். டெலிபோனில் இருக்கும் குரல் யாருடையது? உமாபதியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் என்ன? இவற்றிற்கு சம்பந்தப்பட்ட உமாபதியின் மனைவி செல்வி, மகள் சாமுண்டீஸ்வரி மற்றும் வாசு ஆகியோர் நமக்கு பதில் சொல்ல மறுத்துவிட்டார்கள். உமாபதி தன் மனைவி செல்வி மீதும் வாசு என்பவர் மீதும் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுவரை குற்றச்சாட்டு பதிவாகவில்லை. உமாபதியின் குற்றச்சாட்டுகள் குறித்தும் பரபரப்பான கொலை ஆடியோ பதிவுகள் குறித்தும் சட்டப்படி புலன் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதே நம் கோரிக்கை. 2 பேர் கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த ஃபோன் கன்வர்சேஷன், அந்த ஃபோன் டாக் நம்ம கையில வந்திருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி, இந்த எபிசோட நாங்க பண்றோம். அது மட்டும் இல்ல, சில வேற குற்றச்சாட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். தப்பு செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கு நாங்க எல்லா முயற்சியும் செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் உமாபதி சார் இங்க வந்திருக்காரு. அவருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவருடைய சேஃப்டிக்காக என்னெல்லாம் ஹெல்ப் எங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, பையனோட மரணம் ஆக்சிடென்ட் இல்லை, இது ஒரு மர்டர்னா அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அவருக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா அவர் நியாயம் தேடி தான் இங்கே வந்திருக்காரு. நீங்கள் கவலையப்படாதீங்க சார். ஸோ வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.